Hi friends, so 12th students நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது வந்து உங்களோட physics examோட ஆன்சர் கீ. So English மீடியம்க்கு வந்து A type and B type questionஸ்க்கு வந்து என்னென்ன ஆன்சர் கீ கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. So என்னென்ன 1 marksக்கு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. So 15 1 marksக்கு வந்து என்னென்ன ஆன்சர் A type and B typeல வந்து கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. And எத்தி வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. So அதையும் வந்து ஒரு வாட்டி கண்டிப்பா go through பாருங்க. So compulsory questionsக்கு வந்து எப்படி மார்க் அலாட் பண்ணிருக்காங்க. So எதுக்கு எவ்வளவு மார்க் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து கண்டிப்பா பாருங்க. ஸோ டயக்ராம் இருந்தால் இதுக்கு ஒரு டயக்ராம்க்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பல்சரி கொஸ்டினோட ஆன்சர் என்ன, ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் 3 மார்க்ஸ்க்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ், ஸோ எவ்வளோ மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டெப்புக்கு, ஸோ அது வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஏசிடிசியோட அட்வான்டேஜஸ், ஸோ எனி 2 எழுதியிருந்தாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து எனி 1 எழுதியிருந்தா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி தான் வந்து 2 மார்க்ஸ் 2 and 1 கம்பைன் பண்ணி 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுறதுல வந்து உங்களுக்கு 6 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எழுதிருக்கணும். ஒன்றுக்கும் வந்து ஹாஃப் மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஸோ எனி 3 டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ்க்கு மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம்க்கு வந்து எப்படி ஸ்டெக் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸும் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க, டயக்ராம்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்க. அண்ட் உங்களோட டயக்ராம்க்கு வந்து எவ்வளோ மார்க், எக்ஸ்பிளனேஷனுக்கு எவ்வளோ மார்க், ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஆன்சர் கீ தான் இது. ஸோ நீங்கள் இந்த வேர்ட் கம்பைன் பண்ணி எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது என்னென்ன டயக்ராம் இருக்கணும், எக்ஸ்பிளனேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ஆன்சர் கீ வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு இருந்திருக்கு. ஸோ இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.